எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். பிடிக்குதோ இல்லையோ அவற்றின் மனம், நிறம் அல்லது அவற்றை கவர் செய்திருக்கும் பேக்கேஜை கண்டு ஆர்வம் அதிகரிப்பது இயல்பானது. குறிப்பாக ஜங்க் ஃபுட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற கவர்ச்சியான இன்றைய உணவு வகைகள் குழந்தைகளிடம் அதிகம் ஆளுமையை காட்டுகிறது. குழந்தைகளுக்கு அதிகம் ஈர்ப்பும் அவைகளிடம் உண்டு. இப்படிப்பட்ட உணவு வகைகள் குழந்தைகளுக்கு நல்லதா கெட்டதா என்பது பற்றி, அதை பயன்படுத்துவதால் தீங்குண்டா நன்மை உண்டா ஆரோக்கியமானதா என்பது பற்றியெல்லாம் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்று சமூக வலைதளங்களில் காண கிடைக்கும். பல பிரபலங்களின் அறிவுரைகள் இருக்கும். அது ஊக்கப்படுத்துவதாகவும் இருக்கலாம் அல்லது பயன்படுத்தக்கூடாது என்ற வகையிலும் இருக்கலாம். பல அறிவுரைகளும் காண கிடைக்கும். அவற்றின் பின்விளைவுகளை பற்றியான விளக்கங்களும் நிறைய சமூக வலைதளங்களில் கிடைக்கும். சமீபத்தில் இந்த கவர்ச்சியான உணவு வகைகளில் ஒன்று வெளியாகி பெருநகரங்களிலும் திருவிழா இடங்களிலும் கண்காட்சி பகுதிகளிலும் சக்கை போடுகிறது என்றால் அது ஸ்மோக் பிஸ்கட். இது பல இடங்களிலும் பிரபலம். சமீபத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் தாவிகிரி என்ற இடத்தில் இந்த பிஸ்கட் சாப்பிட்ட குழந்தைக்கு உடல் பிரச்சனை ஏற்பட்டு சுகாதாரத்துறை தலையிட வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கிறது. சுகாதாரத்துறை தலையிட்டது மட்டுமல்ல, கடையை சோதனை செய்யப்பட்டு பின்பு சம்பந்தப்பட்ட கடையை மூடி சீல் வைத்ததுடன் உரிமையாளருக்கு இனி உணவுப் பொருள் விற்பனை செய்யும் உரிமத்தையும் ரத்து செய்திருக்கிறார்கள் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. இங்கு நைட்ரஜன் வாயுவை திரவ நிலைக்கு மாற்றி அதை கலந்து அல்லது அதில் பாதுகாப்பதுதான் இந்த ஸ்மோக் பிஸ்கட் என்கிறார்கள். ஒரு கண்காட்சிக்கு பெற்றோருடன் வந்த குழந்தை இதை வாங்கி சாப்பிட்ட பின்பு குழந்தை உடல் உபாதைக்கு ஆளானதாகவும் அது வாயில் இருந்ததை அப்படியே உமிழ்ந்துவிட்டு குழைந்து போய் கீழே விழுந்ததாகவும், பெற்றோர்கள் தண்ணீர் கொடுத்து முதலுதவி செய்து குழந்தையை தேற்றுவது எல்லாம் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் காண கிடைக்கும். பேப்பர் கப்பிலிருந்து புகையாக வெளியாகும் இந்த பிஸ்கட் சிறுவர் சிறுமிகளை வெகுவாக கவருகிறது என்றால் அது மிக இல்லை. இந்த லிக்விட் நைட்ரஜன் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், இந்த லிக்விட் நைட்ரஜன் பொதுவாக நமது கால்நடைகளின் இனப்பெருக்கத்திற்கான உயிரணுக்களை சேமித்து வைப்பதற்குத்தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இந்த வேதிப்பொருளை என்று சொல்கிறார்கள். இதோடு பக்குவப்படுத்தாத லிக்விட் நைட்ரஜனில் விரலை வைத்தால் அவை அப்படியே கருத்து இரத்த ஓட்டம் நின்று போகும் அளவோ அல்லது கரைந்து போகும் அளவோ ஆபத்தானது என்றும் எச்சரிக்கை விடுபவர்களும் உண்டு. இது எந்த அளவு என்று விசாரிக்கப்பட வேண்டும். குளிர்மையை உருவாக்கவும் நிலைநிறுத்தவும் தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இது நேரடியாக சாப்பிடும் பட்சத்தில் உணவு பாதைகள் முழுதும் ஆபத்தான காயங்களை ஏற்படுத்த இந்த லிக்விட் நைட்ரஜனால் முடியும் என்றும் கூறுகிறார்கள். இதற்கு -196 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை வரை செல்ல முடியும் என்று சொல்லும்போது இது பவல் சென்ட்ரோம் என்ற நோயை உருவாக்கும் திறன் கொண்டது என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். ட்ரை ஐஸையும் லிக்விட் நைட்ரஜனையும் ஒன்று என்று தவறாக நினைப்பவர்களும் உண்டு. ஆனால் இரண்டுமே உடலுக்கும் வாழ்விற்கும் நல்லதல்ல என்று எச்சரிக்கிறார்கள். உணவு உற்பத்தி செய்யும் போதும் அதை சேர்க்கவோ ஃப்ரீசிங் ஏஜெண்டாக இதை பயன்படுத்தப்படுகிறது என்பதும் இப்போது பரவலாக காண கிடைப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இதை நேரடியாக இதை பயன்படுத்தவோ உட்கொள்ளவோ செய்தால் பெரும் பின்விளைவை சந்திக்க வேண்டி வரும் என்றும் எச்சரிக்கிறார்கள். புது உணவு வகைகள் வரும்போது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அறிந்து பயன்படுத்துங்கள். அல்லையேல் தெரியவில்லை என்றால் ஒதுக்கி விடுங்கள். குழந்தைகளுக்கும் சிறுவயதிலிருந்து உணவு வகைகளின் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்கள். லிக்விட் நைட்ரஜன் கலந்த பிஸ்கட் அல்ல எதுவானாலும், மற்ற வேதிப்பொருளால் கலந்தவை ஆனாலும் புது உணவை பழகும்போது ஆழமறிந்து காலை வைத்தால் கவலையை தவிர்க்கலாம். இல்லையில்